இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு அற்புதமான அனுபவம். அது என்னவென்றால், இயற்கையின் பசுமை அழகும் அறிவின் பொக்கிஷமான நூலகமும் ஒன்றிணைந்த ஒரு சிறந்த பூங்காவை பற்றிதான். இந்த இடம் ஒரு பொழுதுபோக்கு தலம் மட்டுமல்ல, மனம், உடல், அறிவு மூன்றிற்கும் அமைதியும் ஊக்கமும் தரக்கூடிய ஒரு அழகான சூழல். சுற்றிலும் பச்சை பச்சையாக மரங்கள், செடிகள், மலர்கொடிகள், கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சி. இந்த அழகை பார்க்கும்போதே இயற்கையை நாம் எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அது மௌனமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பூங்காவின் நடுவே சிறு பிள்ளைகள் விளையாட ஒரு அழகான இடம் அமைக்கப்பட்டுள்ளது. சறுக்குகள், ஊஞ்சல்கள், சீசா, ராட்டினம் போன்ற பலவித விளையாட்டு சாதனங்கள் இருக்கின்றன. இன்றைய காலத்தில் மொபைல், டிவி, வீடியோ கேம்களில் மாட்டிக்கொள்ளும் குழந்தைகள் இப்படிப்பட்ட ஒரு பூங்காவில் வெளிப்படையாக விளையாடுவது அவர்களின் உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் மிகவும் நல்லது. சிலர் காலை நேரங்களில் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். சிலர் மரங்களின் நிழலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு நேரத்தை கழிக்கிறார்கள். இந்த அழகான பூங்காவின் நடுவே மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நூலகமும் உள்ளது. உள்ளே சென்றவுடன் அமைதியான சூழல், மென்மையான வெளிச்சம், வரிசையாக அடுக்கப்பட்ட புத்தக அலமாரிகள், மனம் தானாகவே அமைதியாகி விடுகிறது. குழந்தைகளுக்கான கதை புத்தகங்கள் முதல் இலக்கியம், நாவல்கள், கவிதைகள் என்று பலவித புத்தகங்கள் இங்கே கிடைக்கின்றன. யாருக்கு எந்த ஆர்வம் இருக்கிறதோ அதற்கான புத்தகத்தை இங்கே கண்டிப்பாக காணலாம். நூலகத்தின் உள்ளே உட்கார்ந்து பசுமையான மரங்களை பார்த்து கொண்டே புத்தகம் படிப்பது ஒரு தனி அனுபவம். பறவைகளின் சத்தம், காற்றில் அசையும் இலைகள் மனதை இன்னும் அமைதியாக்குகின்றன. முடிவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பூங்காவும் நூலகமும் ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை மனதை சந்தோஷமாக மாற்றுகிறது. அறிவோடு இணைந்த வாழ்க்கை மனிதனை உயர்த்துகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போது உங்களிடம் 3 கேள்விகள். இந்த பூங்காவை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் வசிக்கும் பகுதியில் இதுபோல் ஒரு பூங்கா இருக்கிறதா? அது எந்த பகுதி என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நன்றி.